விபச்சாரம் எது லேசாக காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய அடிப்படை காரணம் இந்த திரைப்படங்கள், சோசியல் மீடியாக்கள் விபச்சாரத்தை லேசுபடுத்தி காட்டிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, வாலிபர்களே, வாலிபர்களே, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களில் யாருக்கு உடல் பலம் இருக்கிறதோ, பொருளாதார பலம் இருக்கிறதோ, ஒரு பெண்ணை திருமணம் முடித்து சரியான முறையில் அவளை கவனிக்கிற அந்த உடல் வலிமையும் பொருளாதார பலமும் இருந்தால், ஆண்களே, இளைஞர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு இளைஞர்களுக்கு கட்டளை என்ன தெரியுமா? நீங்க படிச்சு நீங்க இந்த இலக்கு அடைகிற வரைக்கும் 35 வருஷம் வரைக்கும் நீங்க போக வேண்டிய, திருமணம் முடிச்சாலும் இலக்கை அடையலாம். திருமணம் இலக்குக்கு தடை அல்ல. இன்று இதை பெரிய ஒரு காரணமாக வைத்திருக்கிறார்கள் இளைஞர்கள். இதனால் என்ன நடக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய ரெண்டு காரணத்தை சொன்னாங்க. ஏன் நேரத்தோட கல்யாணம் முடிங்க? நேரத்தோட 14-15 வயசுல அப்படி அல்ல. நாட்டு சட்டத்தை பேணி எவ்வளவு முன்னுக்கு நாங்கள் திருமணம் முடிக்க முடியுமோ அந்த அளவு ஏன் தாமதமாக்க வேண்டும்? ஏன் நான் ஒரு அந்தஸ்துக்கு வரணும், பதவிக்கு வரணும்? இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கார், ஒரு 3 வருஷம் அம்மா பாப்பா உழைச்சு கொடுக்கட்டுமே, அதுக்கு திருமணம் முடிக்கட்டுமே. இப்படி நீங்கள் செய்தால் அந்த பிள்ளை விபச்சாரம் செய்வதற்குரிய காரணத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள்.